தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரையுள்ள திருவாக்கியங்கள், குறிப்பாக 32, 33. அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அன்புதான் உயர்ந்தது, பலி அங்கு அதோடைய விளைவு. நாம் பார்க்கின்றோம், பலியில் நான் பங்கெடுக்கின்றேன், திருப்பலியில் நான் பங்கெடுக்கின்றேன், ஆனால் குடும்ப அங்கத்தினர்களை நான் வெறுத்து கொண்டு நான் வாழ்கிறேன் என்றால் நான் பலியில் பங்கெடுத்தது எந்த ஒரு அர்த்தமும் அங்கு இல்லை. பலி என்பது நான் என்னை இல்லாமல் ஆக்குவது, அன்பின் காரணமாக என்னை இல்லாமல் ஆக்குவது. அதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பலியாகின்றார், அன்பின் பலி. அவர் தன்னையே உடைத்து இதை நமக்காக அனைத்தும் கொடுக்கின்றார். அப்படி என்றால் அன்பு என்பது பலிக்கு சமமாக மாறிவிடுகிறது. ஆனால் வெறுப்பு வைத்துக்கொண்டு ஒரு நாளும் என்னால் பலியாக முடியாது. அன்பு இருக்கிற இடத்தில் தான் பலி கடந்து வரும். கணவன் மனைவியை அதிகமாக அன்பு செய்கிறான் என்றால் அவன் தன்னுடைய விருப்பங்களை மாற்றி வைத்துக்கொண்டு தன்னையே அவன் இல்லாமல் ஆக்க வேண்டும். மனைவியுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவன் செயல்பட வேண்டும். அங்கே கணவன் பலியாகின்றார். மனைவி கணவனை அன்பு செய்கிறார்கள் என்றால் தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் மாற்றி வைத்து கொண்டு தன்னையே இல்லாமல் ஆக்க வேண்டும். கணவனை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அதுக்கேற்றபடி வாழ்வது. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கள் அன்பு செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய விருப்பங்களை மாற்றி வைப்பதும், அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் அன்பு செய்கிறார்கள் என்றால் அந்த விருப்பங்களை மாற்றி வைத்துக்கொண்டு அந்த சுயநலத்தை மாற்றி வைத்துக்கொண்டு மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, தெய்வத்தை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இதுதான் அன்பின் வெளிப்பாடு, இதுதான் உண்மையான பலி. ஆகவே குடும்பத்தில் முதலில் நாம் உடைவோம், நாம் உடையப்பட வேண்டும். அங்கு நான் பலியாகிற சமயத்தில் பலிப்பிடத்தில் நாம் வருகின்ற பொழுது பலிப்பிடத்தில் வருகின்ற அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்துவை இதா உன்னாலும் என்னாலும் சொந்தமாக்க முடியும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, அன்புதான் பலியாக மாறுகிறது, பலிதான் அன்பின் வெளிப்பாடாக மாறுகிறது. எங்களுக்கு சக்தியை தந்திரலும், எங்களுடைய சுயநலத்தை விட்டு, நான் என்ற கர்வத்தை விட்டு, நான் என்ற அகங்கார சிந்தனை விட்டு கொண்டு மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.